வாழ்க்கையில் ஒவ்வொரு வடிவும் கடின உழைப்பும் தேங்க்ஸ் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஐ லவ் யூ. எங்கள் சோரங்கள் செய்யும் சகோதரங்கள் வெளிநாடுல இருந்தா எங்க மச்சான் மேல அடிச்சிருப்பாங்க. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் இது மூத்த பிள்ளையா இருக்கும் விதுசா. நீங்க குடிக்கிற இல்லையா? இது வந்து உங்களோட வேலை செய்யற ஆட்களுக்கு. வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? அண்டன். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்க? இந்த பரிசுக்கு இருந்தா இல்லாட்டி பரிசுக்கு இருந்து அனுப்புன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? எங்க சோரங்கள் செய்யும் சகோதரங்கள். எத்தனை சகோதரம் உங்களுக்கு? எனக்கு 3 பேர் இருக்கான். 3 பேர். அப்ப அனுப்புன்னு சொன்னா எந்த சகோதரம் அனுப்பி இருக்கும்? ரஜினி. யார் அவங்க உங்களுக்கு? அண்ணன். தம்பி. தம்பியா? சில வேலை அவங்களாம் இருக்கலாம், அதை விட வேற யாக்களாம் இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த கிஃப்ட பாப்போமா? ஸ்பெஷலா ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. 50வது பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருந்து அனுப்பியிருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? வெளிநாடுல இருந்தா எங்க மச்சான் மேல அடிச்சிருப்பாங்க. சுவிஸ்ல. என்ன பேர் அவங்களுக்கு? ரொஜி, அஜிதன், நஜி. ஓகே. ஸ்ரீலங்கால இருந்து வரேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? ஸ்ரீலங்கால இருந்து வரேன்னா எங்க தம்பி செஞ்சிருக்கு. தம்பியா? சிலது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி யாரும் 50 வயசு தானே, சில வேலை உங்களோட வாழையா போயிட்டு சொல்லி இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அனுப்பி இருக்கலாமா? உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் வந்திருக்குது. என்னவா இருக்கும்? உடுப்பா இருக்கும். ஓபன் பண்ணி பாருங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? உங்களுக்காக உடுப்பு வந்திருக்குது. சைஸ் சரியா இருக்கா? சரியா. நீங்க யாருன்னு சொல்ல யோசிக்கிறீங்க, ஆனா அளவு கூட சரியா இருக்குன்னு. மூத்த பிள்ளையா இருக்கும். மூத்த பிள்ளையா? அவங்க பேர் விதுசா. ஓகே. சரி, உங்க வேலை நண்பர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? வேலை இடத்துல செய்யறா இதுல பக்கத்துல நிக்கிறவன் செஞ்சிருப்பாரு. இல்லாட்டி அவங்களோட பேர் இந்த ராசன். ஓகே. இல்ல ரீகன். எல்லாரையும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, உங்களுக்காக இந்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது. ஓபன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக அல்கோஹால் வந்திருக்குது. குடிக்கிறீங்களா? நீங்க குடிக்கிற இல்லையா? இது வந்து உங்களோட வேலை செய்யற ஆட்களுக்கு ஸ்பெஷலா கொடுக்க சொல்லி இருக்காங்க. அப்ப நீங்க வேலை செய்யற இடம், வேலை செய்யற ஆட்களை தெரிஞ்ச ஆட்டம் வந்திருக்கேன். அப்ப யாரா இருக்கும்? இது மூத்த பிள்ளையா இருக்கும் விதுசா. சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டோ பிரேம் ஒன்று வந்திருக்குது. சில இந்த பிரேம்ல நீங்க எக்ஸ்க்ளாவரோட எடுத்த போட்டோஸ் எதுவுமே இருக்குமா? சில நேரம் இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு சம்பவம் இருந்திருக்கு. பாப்போம். புருஷன் பொண்டாட்டினா எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழறதுதான். மூத்த பிள்ளையாதான். மூத்த பிள்ளைதானா? சரி, அந்த போட்டோ பிரேம்ல இருக்கிற கவிதை வசனங்களை வாசிச்சு பாப்போமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு வடிவும் கடின உழைப்பும் உயர்ந்த குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அனைவருக்கும் ஒரு ஆதரவு உனக்கு ஆசி நிற்கிறேன். இனிய 50வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உன் சகோதரமும் வெற்றியற இன்னும் பல ஆண்டுகள் தொடரும். உன் கனவுகள் அனைத்தும் கனவு காட்டும் நாங்கள் என்று உன்னுடன் இருக்கிறேன். அன்புடன் உன் மனைவி குடும்பத்தினர். மனைவி குடும்ப சரி, நேரம் ஆனா வைஃப சொல்ல இல்ல. ஆனா உங்களுக்காக இந்த கிஃப்ட வைஃப் தான் அனுப்பி இருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. இந்த பிறந்த நாளை சிறப்பா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய மனைவி தான் உங்களோட வேலை இடத்துக்கு அனுப்பி இருக்காங்க. நீங்க பர்த்டே கொண்டாட விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்களா? மண்டாலும் உங்களோட வேலை இடத்துல உங்களை மகிழ்விக்கிறதுக்கு அனுப்பி இருக்காங்க. சந்தோஷமா? ஓகே, நல்ல சந்தோஷம். தேங்க்ஸ் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும். ஸ்பெஷலா என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? இந்த மாதிரி உசுரே வச்சிருக்கா, எனக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது. உங்களோட வேலையில இதுகளா? ஐஷா, I love you. உங்களுடைய மனைவி இப்ப அருகிலே இருக்கிறாங்க. ஸ்பெஷலா அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி, பெரிய நன்றிகள். என்ன சொல்ல, நீங்க பர்த்டே கொண்டாடக்கூடாதுன்னு எதிர்பார்த்தீங்களா? ஆனா அதை செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்கு அனுப்பி இருக்காங்க. இதே மகிழ்ச்சியோட இருக்கும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்குரிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்க மனைவி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுடைய குடும்பம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.